நான் பாண்டி மெரினாவில் ஒரு மேஜிக் கடை வச்சுருக்கேன். ஒரு 5 பையங்க வந்தாங்க. 5 ரூபா காசு சில்லறை இருக்கான்னு கேட்டாங்க. எதுக்குங்க அப்படின்னு. இந்த இட மிஷினில் போட்டு ஜோசியம் பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அது என்னைக்கோ அச்சடித்த பேப்பருங்க அது. அதில் இருக்கிற எடையை மட்டும் பாருங்க, ஜோசியம் வந்து ஏதாவது அடிச்சிருப்பா அப்படின்னா. அந்த பையன் ஒருத்தர் சொன்னார், அதெல்லாம் நீங்கள் நல்ல நேரமாக இருந்தால் உங்களுக்கு நல்ல சீட்டு வரும், கெட்ட நேரமாக கெட்ட சீட்டு வரும் அப்படின்னாரு. சரி நானும் வரேன்னு சொல்லி போனேன். அந்த பையங்க 5 பேர். அந்த 5 பேர் செருப்பையும் கழட்டி வச்சு, என் செருப்பையும் கழட்டி வச்சு 1 ரூபா 5 ரூபா காசு போட்டேன். உங்கள் காதல் திருமணம் வெற்றின்னு சீட்டு வந்துச்சு. வா உன் செருப்புக்கும் என் செருப்புக்கும் கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தோழர்களே, தந்தை பெரியார் கருத்தை சொல்றதுக்கு மைக்கோ மேடையோ தேவையில்லை என்னை பொறுத்தவரை. இப்ப அந்த பையனை நன்றின்னு சொல்லிட்டு போனாங்க. இனிமே அந்த பைத்தியக்காரத்தை செய்ய மாட்டாங்க. அந்த இட மிஷின்காரர் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு. அதான் சொன்னேன், அந்த ரப்பர் சாப்பிடுங்க, இடையை மட்டும் பாருங்க, இல்லைன்னா அவரு மேல கேஸ் போட்டுருவாரு. இடையை மட்டும் பாருங்க தம்பி, அச்சடிச்சதை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி. இது மாதிரி நாளுக்கு நாள் வந்து நம்ம பகுத்தறிவு பிரச்சாரத்தை விட்டுட்டோம். இன்னைக்கு மேக்சிமம் நம்ம மக்கள் இன்னைக்கு எல்லாத்துலேயுமே கெட்டு போகிறதுக்கு காரணம் இந்த செல்ஃபோன் தான். காரணம், அறிவை முழுக்க அந்த செல்ஃபோனில் கொண்டு போய் விட்டுவிட்டு என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம். இந்த இப்போ மேஜிக் சாமான்லாம் ஈஸியாக விற்க முடியுது. முந்தியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க, இப்போலாம் ஆராய்ச்சியே பண்ணுறதில்லை. அவன் இந்த செல்ஃபோனில் மூளையை செலவு பண்ணுறான்னா எது காமிச்சாலும் ஆச்சரியப்படுறான். சொல்கிற விலைக்கு வாங்கிட்டு போகிறான். அது ஒரு வகையில் நமக்கு வந்து வியாபாரமாக இருந்தாலும், ஆனால் அவனுடைய அறிவு வந்து அந்த செல்ஃபோனுக்கு அடிமையாயிடுச்சு. இது மாதிரி பல வேடிக்கைகள் நிறையா இருக்குது. இப்போ அந்த பாட்டு மூட நம்பிக்கை ஒழிப்பு பாட்டு தோழர்கள் நல்லா பாடினாங்க. இந்த மகாபலிபுரத்தில் மேஜிக் கடை வச்சிருந்தேன். அப்போது 2 கிளிஜோசியக்காரங்க பேசிகிட்டு இருக்காங்க அந்த கடற்கரையில். ஒருத்தர் கேட்டார், ஏன்டா அவன் பொண்டாட்டி கோவிச்சு போச்சு, என்னாச்சு அப்படின்னு கேட்டார். அது நான் என்னாலமோ சொல்லி பார்த்தேன், வரலடா விட்டு தொலைஞ்சிட்டேன், இப்போ வேற பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் ஜோசியம் பார்க்க வந்தான். 10 ரூபா காசை போட்டால் என்ன பிரச்சனை, எனக்கு என் பொண்டாட்டிக்கு சண்டை சரியா போகுமா கேளு அப்படின்னா. இப்போ ஒரு புக் எடுத்து படிச்சு சொன்னான், எல்லா பிரச்சனையும் இன்னிலேருந்து 27 நாளில் சரியா போயிட்டான். இவன் பொண்டாட்டி பிரச்சனை அது போச்சுட்டு ஊருக்கு போயிருக்கு. இதை நின்று பார்த்துட்டு எனக்கு சிரிப்பு தான் வந்தது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜோசியம் பார்க்கலன்னு சொன்னால் அந்த ஆளுக்கு சாப்பாடு கிடையாது, அது கிளிக்கும் சாப்பாடு கிடையாது. 2 பேரும் பட்டினியில சாப்பிடும். அதனால நம்ம மக்களுக்கு எதை சொல்லி எதை புரியுது தெரியல. இப்போ என் வீட்டில் வந்து கும்பகோணத்தில் கறவை மாடு 40 மாடு இருக்குது. அந்த மாடை பார்த்துக்கிற தோழர் 4 பெண் பிள்ளைகள். ஜாதகம் பார்த்து 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 சொத்தெல்லாம் இழந்துட்டேன். அப்போது அதான் சன் டிவி ஆரம்பிக்கிறாங்க. 2000